சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புரிஞ்சுதா? எனக்கு எதிரா 1000 பேர் இருந்தாலும் என்ன சுத்தி நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆவாது. கையில இத பாரு, நம்ம குடும்பத்தை உன் இடத்துல நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீ எங்களெல்லாம் நினைச்சு வருத்தப்படாம நீ உனக்கான வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், சரியா? அம்மா, நீ எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். அப்பதான் நான் தெம்பா இருப்பேன். சரி கையில, நான் கேட்டரிங் ஆள் என்ன பண்றாங்க பாத்துட்டு வந்துடுறேன். மூர்த்தி, என்ன ஒரு வாரமா நிக்காம எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஏய், என்ன பேசுற நீ? இத பாரு, இது உன்னோட கல்யாணம். நாங்க தானே வேலை செய்யணும். இத பாரு, நாங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். என்ன கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுனால கை கால் வலி கொஞ்சம் பின்னுது. ஆனா மனசு நிறைஞ்சிருக்கு. என்ன கையில் அப்படி பாக்குற? என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான்னு சொல்லி எத்தனை கல்யாண வீட்டுல ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? என் கவலையெல்லாம் நாளையோட பறந்துட போகுது. பாரு, உன் கல்யாணம் சொன்னோன்னா அம்மா முகம் அப்படியே மாறிடுச்சு பாரு. ஊரு கூடனாதான் தேர நகர்த்த முடியுங்கிற மாதிரி கல்யாணம்னா ஆளுக்கு ஒரு வேலைய செஞ்சுதான் ஆகணும். கையில் நமக்காக அண்ணன் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இப்படி வேலை செய்யறாங்களேன்னு நினைச்சு நீயும் எதுவும் கஷ்டப்படாத. ஆமா கையில, உனக்கு கல்யாணம் உடனே நாங்க எல்லாரும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க ஜாலியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பாரு, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம சீக்கிரமா படுத்து தூங்கு. அப்பதான் போட்டோக்கு முகம் பளிச்சுன்னு அழகா இருக்கும். அம்மா, நாம எல்லாரும் இருந்தா பேசிக்கிட்டு அவ தூங்காம இருப்பா. சரி வாங்க. நீ சீக்கிரம் தூங்கு. ஆனந்தி, அந்த ரூம்ல வந்து படுவா. பாடடே. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இந்தாங்க தாலி, பத்திரமா வச்சுக்கோங்க. அக்கா, நான் காலைல 3-4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். நல்லா தூங்குங்க, சரியா? குட் நைட். யாரு வரலாம்? ஹலோ. வாங்க. என்ன தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா எந்திரிக்கணும்ல? எந்திரிக்கணும் தான், ஆனா எனக்கு தூக்கம் வரல. ஏன், என்னாச்சு? அந்த தீபிகா பண்ணதை யோசிச்சா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. விடி எழு. அவளோட குணம் அவ்வளவுதான். கண்டதையும் யோசிக்காம நமக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி மட்டும் நினை. நாளைக்கு காலையில நீ என் கழுத்துல தாலி கட்ட போற. அத நினைச்சா எனக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்க. அப்படியே வயித்துக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, அப்படியா? அதான் தூக்கமே வரல. நீ கொஞ்சம் வெளியே வரையா? ஆஹா, நான் மண்டபத்தை விட்டு எங்கேயும் வெளியே வர மாட்டேன். நோ நோ நோ. ஓ, வர மாட்டியா? அப்போ இரு. ஏய் ஏய், எழு. என்ன, யாராச்சும் வந்துட போறாங்க. யாரும் வர மாட்டாங்க. என்ன குடு சொல்றேன்.